அறுசுவைக்கு உண்டான ஒரு அற்புத விளக்கம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. இனிப்பு தசையை வளர்க்கும், கசப்பு வேண்டாத கிருமிகளை அழிக்கும் சக்தி தரும், புளிப்பு இரத்த குழாயில் உள்ள அழுக்கை நீக்கும், உரைப்பு உடல் உஷ்ணம் உணர்ச்சிகளை தூண்டும், உவர்ப்பு ஞாபக சக்தி அதிகரிக்கும், துவர்ப்பு உடலில் காயம் ஏற்படும் போது இரத்தத்தை வந்து என்ன சொன்னால் உறைய வைக்கக்கூடிய சக்தி உடையது. அப்போ எல்லாரும் அறுசுவை உணவு நாம் சாப்பிடுவதால் நமக்கு என்னென்ன பலன் இருக்குன்னு தெரியும். சாப்பிடுவது மட்டும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னென்ன சாப்பிட்றதுனால நமக்கு இன்னென்ன சக்தி கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். அப்போ தான் என்ன சொன்னாங்க, நமக்கு ஒரு பொருள் யூஸ் பண்ணுறோம்னா அந்த பொருள் என்ன சொல்லணும், கண்டிப்பாக அவருக்கு என்ன ஆதிபத்தியத்தில் அது உதவி இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கடுத்து காம உணர்ச்சியை அதிகரிக்கும் காய் எது? காம உணர்ச்சியை அதிகரிக்கும் காய் அவரைக்காய். அவரைக்காய் சுக்கரனுடைய ஆதிபத்தியம். இந்த சீசனில், மழை சீசனில், பனி சீசனில் அவரைக்காய் நிறைய விளைஞ்சி வரும். புது மாப்பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க. வயதாகி 50-55 வயசாகி தளர்ந்து போயிருக்கிற ஆண்களுக்கு அவர்களுடைய காம இச்சைக்காக யாரும் கொடுக்கவே வேண்டாம். நீங்கள் எல்லோரும் ஒரு உணவை பற்றி பேசும்போது எப்பயுமே காமம்தான் கண்ணில் நிற்கும்னு நினைக்காதீங்க. உடல் சக்தியாக இருக்கணும் இல்லையா? உடல் சக்தியாக இருக்கணும். அப்போ வயதான 55 வயசு ஆளுங்க நல்லா அவரைக்காய் நல்லா என்ன சொன்னால் லைட்டாக இது பண்ணி நல்லா கொஞ்சம் எல்லாம் போட்டு நீட் பண்ணி அழகாக வச்சு கொடுங்க. அவங்க ஹெல்த்தாக இருப்பாங்க, நல்லா நடப்பாங்க, பிரச்சனை இருக்காது, தெம்பாக இருப்பாங்க. இளம் வயது புதுமண தம்பதிகளுக்கு மாப்பிள்ளைக்கு அவரைக்காய் வச்சு விடுங்க. இதெல்லாம் அவரைக்காய் சாப்பிடுவதால் காம உணர்ச்சி அதிகமாகி உடல் நல்லாயிருக்கும். ஒரு இன்டென்ஷன் மனிதனுக்கு வேணும் இல்லையா? அதுக்காக தான் இதை சொல்கிறோம்.